கேது திசை அப்படின்னா முதல்ல ஒரு ஜாதகக்காரர்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகும்? சுப வீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 1, 2, 4, 9, 10, 11 இந்த வீட்டில் வந்து கேது இருந்தால் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும். அசுப வீட்டுகள் இருந்தால் கொஞ்சம் பாதிப்பு கம்மின்னு சொல்லுவாங்க. கேதுனா என்ன அப்படின்னா அரசனும் ஆண்டியாவான்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. இப்போ கேது தசை நம்மளுக்கு நல்லா இருந்துச்சு லைஃப்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்மீக வளர்ச்சியை கொடுக்கும். உங்களுக்கு திடீர்னு சடனாக ஓவரால் சேஞ்சஸை கொடுக்கும். கேது 6ல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து வியாதி. 8ல் இருந்துச்சுன்னா கிரானிக், அதாவது தீராத வியாதி. கேது ராகு சனி இருந்துச்சு அப்படின்னா இந்த கேது சரியில்லாதவங்க வந்து இந்த தவறான பழக்க வழக்கங்கள், ட்ரிங்க்ஸ், இந்த ஹேபிட்டில் வந்து கேது வந்து 7 வருஷம் வரும். அப்போ அந்த 7 வருஷம் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது ரொம்ப மஸ்ட்டு. பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க கேது தசை ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா ஒரு சனி தசையை ஒருத்தவங்க கடந்திருப்பாங்க. சனி நல்லா இருந்திருக்காது, நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன். அப்போ அந்த சனி கெட்டு பிறகு அந்த 2 வருஷத்தில் அந்த பிஸ்னஸ் மேலே நிறைய கடனை உருவாக்கிடுவாங்க. கன்ஃபார்மாக இது நடக்கும். இந்த கடன் ரொம்ப வாங்கிட்டாங்க, இவங்க இறந்துட்டாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது மேக்ஸிமம் கேது தசையில் தான் நடக்கும். அந்த 7 வருஷம் எப்படின்னா நம்ம ஒரு விரக்தி தன்மைக்கு கொண்டு போய் நம்ம வைராகியத்தை உண்டாக்கி 7 வருஷம் விஷயத்தை நம்ம தாண்டி வந்துட்டோம்னா அந்த சுக்கிர தசை உங்களுக்கு மிகப்பெரிய அமோகமான விஷயங்களாக இருக்கும். லாஸ்ட் 2 புத்தியிலே நீங்கள் லைட்டாக படிப்படியாக ரெக்கவர் ஆகிறதுக்கு வந்துடுவீங்க. அந்த 5 வருஷம் அவங்க ஒருத்தவங்க உயிரோடு இருந்துட்டாங்கன்னா ரெக்கார்ட் பிரேக்கு தான். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிடர் ஆத்ம யோகினி கிரிய சரண்யா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். ஓம் கிரியா பாபாஜி. நம்ம எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ கேது திசை அப்படின்னா ராகு கேது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக சொல்றக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ராகு வேற கேது வேற அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். கேதுவில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்? கேது திசை அப்படின்னா முதல்ல ஒரு ஜாதகக்காரர்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக கேது வந்து வரலாறு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து ஆன்மீகம் இருக்குது, ஜோதிடம் இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கும் இது எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது, இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு விஞ்ஞான வலியமாக நம்மளுக்கு எப்படி இயங்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். கேதுவோட தந்தை பார்த்திங்க அப்படின்னா விப்ரச்சித்தி, காஷ்மீரோட மகன். தாய் வந்து பார்த்திங்கன்னா சிம்மிகா. இவங்க வந்து அசுர குலத்தை சேர்ந்தவர்கள். மகாபாரத போர்லையும் சரி, எவ்வளோ விஷயத்தில் சரி, இவங்க குடும்பம் வந்து அசுர குலத்தை சேர்ந்தனால இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். சுப வீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 இந்த வீட்டில் வந்து கேது இருந்தால் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும். அசுப வீட்டுகள் இருந்தால் கொஞ்சம் பாதிப்பு கம்மின்னு சொல்லுவாங்க. இது 2 ரீதியாக பார்க்கலாம். இப்போ கேது வந்து இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு வந்து ஜோதிட அடிப்படையில் விஞ்ஞான விஷயத்தில் புராணங்கள் ரீதியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேது வந்து ராகு கேது அப்படிங்கிறது சுரபானுங்கிறது ஒரு நபர். சுரபானுங்கிற நபர் தான் வந்து அசுரர்கள் தேவர்கள் எல்லாருமே சேர்ந்து பார்க்கடலை வந்து கடைஞ்சிட்டு இருக்கும் போது அமிர்தத்தை சாப்பிட்றதுக்காக இவரை கேது சுரபானு அவர் வந்து ஒரு அன்அஃபிஷியலாக போய் லைனில் நின்று பண்ணும் போது மோகினி அவதாரமான விஷ்ணு அவதாரம் வந்து அதை தெரிஞ்சு அவங்க தலையை துண்டிச்சிட்றாங்க. அப்போ வந்து அந்த சுரபானுங்கிற நபர் தான் வந்து தலைப்பாதி முண்டம் பாதியாக போனது. அப்போ தலை வந்து ராகு, அது வந்து உருவம் இருக்குது. கேது வந்து உருவமற்ற தலையற்ற கிரகம், தலைமறைய கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நிறைய அமானுஷங்கள் வேலைகள் சில விஷயங்களை செய்யும். துறவிமான பன்மை, ஆன்மீக விஷயத்துக்கு யோகத்துக்கு செல்லக்கூடிய விஷயங்கள். இப்போ இதே வந்து விஞ்ஞான வழியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கிரகமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்திரனின் பாதை முடிச்சுகள்னு சொல்லுவாங்க. நம்ம லூனார் நோட்ஸ்னு சொல்லுவாங்க. சந்திரன் பூமி சுற்றும் பாதை, சூரியன் பாதையை கடக்கும் இடங்கள் அப்படிங்கும் போது ராகு வந்து தென்முனை, கேது வந்து வடமுனை அப்படின்னு. ராகு வந்து வடமுனை, கேது வந்து தென்முனைன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து டிசெண்டிங் ஆர்டர், சவுத் நோட்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ கேது வந்து டிசெண்டிங் ஆர்டர் வரும். கேதுனா என்ன அப்படின்னா அரசனும் ஆண்டியாவான்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. அதாவது எவ்வளோ பெரிய வளர்ச்சியே இருந்தாலும் டிசெண்டிங் ஆர்டர் மேலிருந்து ஒரு ஓவரால் நைட்டில் வந்து இந்த குடும்பம் வந்து இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வெட்டும் போது பார்த்திங்க அப்படின்னா தலையானது ராகு வந்து பெண்களை குறிக்கும், கேது வந்து ஆண்களை குறிக்கும். இப்போ கேது தசை நம்மளுக்கு நல்லா இருந்துச்சு லைஃப்பில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்மீக வளர்ச்சியை கொடுக்கும். உங்களுக்கு திடீர்னு சடனாக ஓவரால் சேஞ்சஸை கொடுக்கும். உலக வாழ்க்கையில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாயை விஷயத்துலேருந்து நம்ம வெளியே கொண்டு வந்து உலக விஷயத்துலேருந்து இன்பங்கள் நம்மளுக்கு குறையும். ஆன்மீகத்தை தேடி போவாங்க. ஸோ அதனால தான் வந்து கேது நல்லா இருக்கவங்கள பார்த்தா சித்தர் வழிகள். இப்போ இன்றைக்கி ஒரு ஜக்கி வாசுதேவமோ நித்யானந்தமோ இல்லை நிறைய வந்து ஒரு ஆன்மீகவாதிகளை பார்த்திங்க அப்படின்னா கேதுவோட தொடர்பில் தான் இருப்பாங்க. இதே வந்து இப்போ கேது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும் போது பார்த்திங்க அப்படின்னா கேது நல்லா இருந்தால் ஆன்மீக விஷயத்தில் வந்து ஒரு நாட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த கேது சரியில்லாதவங்க வந்து இந்த தவறான பழக்க வழக்கங்கள், ட்ரிங்க்ஸ், இந்த ஹேபிட்டில் வந்து கேது திசையில் யாரும் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு நாள் இப்போ 7 வருஷம்
அதே இந்த உலகத்தோட பூமியோட சுழற்சி வந்து பார்த்திங்கன்னா 120 வருஷம். ஒரு மனுஷனோட ஆயுள் பாகமே வந்து 100 வயசில் கிடையாது, 120. ஒவ்வொரு கிரகங்களோட தசா புத்தி எண்ணிக்கைகளை எண்ணம்னா 120 வரும். அப்போ அதில் வந்து இந்த கேது வந்து 7 வருஷம் வரும். அப்போ அந்த 7 வருஷம் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது ரொம்ப மஸ்ட்டு. இப்போ சுக்கிர திசையில் பிறந்திருப்பாங்க, அவங்களாம் வந்து கேது திசையை கடக்க மாட்டாங்க. பட் எப்படிப்பட்ட மனிதர்களாலும் கேது புத்தியை கண்டிப்பாக கடப்பாங்க. அப்போ அந்த கேது வரும்போது நம்ம நிலையற்ற தன்மையாக நம்ம மைண்டையும் சரி ஒரு விஷயத்தையும் சரி நம்மளே ஃபஸ்ட்டு ப்ரிகாஷனாக பண்ணிக்கணும். இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்க கேது தசை ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா, ஒரு சனி தசையை ஒருத்தவங்க கடந்திருப்பாங்க, சனி நல்லா இருந்திருக்காது. புதன் வந்து 17 வருஷத்தோட கிரகம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து எல்லாமே நல்லா ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு புத்தி இருக்கும். தசா புத்தி அப்படின்னா, தசானா நம்ம வந்து உடம்பு, புத்தினா நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அணுக்கள். அதை தசாநாதன் நல்லாட்டினா புத்திநாதன் வச்சு இயக்கலாம். அப்போ வந்து உடம்புல இருக்கிற உள்ளுக்குள்ள இருக்கிற அணுக்கள் வந்து நம்மளை இயக்கும். இப்போ ஒருத்தவங்களை பார்த்தோன்னா போய் திட்டுன்னு தோணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ் உள்ளுக்குள்ளே நடக்கும். தசாநாதனும் புத்திநாதனும் அந்தரநாதனும் நடக்கும்போது அப்போ அந்த புதனில் வந்து குரு புத்தி வரும்போது நிறைய வாய் வீசுவாங்க. நல்லா வந்துட்டு இருந்திருப்பாங்க, நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன். அப்போ அந்த சனி கெட்டு போயிருக்குமா அந்த 2 வருஷத்தில் அந்த பிஸ்னஸ் மேலே நிறைய கடனை உருவாக்கிடுவாங்க. கன்ஃபார்மாக இது நடக்கும். இது வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு நடக்காது உனக்கு நடக்காது அப்படின்ட்டுலாம் இல்லை, ஓரளவுக்கு 90% கன்ஃபார்மாக நடந்துடும். அப்போ அது வந்து நிறைய கடன் தன்னை மீறி எப்படிடா இவ்வளோ கடன் ஆச்சுன்னே தெரியாத அளவுக்கு இருக்கும். அப்போ அது கேது தசை ஸ்டார்ட் ஆகும். கேது தசை ஸ்டார்ட் ஆகும் போதுன்னா தொழிலில் மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும், தடைகளை வந்து உருவாக்குவாங்க. இந்த ஆடத் தெரியாதவனுக்கு மேடை கோணம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, இவங்களுக்கு அந்த டைமில் வந்து மூளையே வேலை செய்யாது. கேதுனா வந்து எப்படி வாஸ்ட் நம்ம ஒரு மாதிரி சித்தங்கலங்கன மாதிரி ஆயிடுவோம். நம்மளுக்கு வந்து அது வரைக்கும் நம்ம பிஸ்னஸில் டாப்பாக இருந்திருப்போம். அப்புறம் பார்த்து எல்லாருமே கேட்பாங்க, உனக்கு பிஸ்னஸ் பண்ண தெரியுமா பண்ண தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்பொழுது அதுக்கு முன்னாடியே வந்து ஃபேமிலியில் யாராச்சும் ஒரு ஒய்ஃப் பேர்லேயோ பிரதர் பேர்லேயோ வந்து பிஸ்னஸ் இருந்துச்சுன்னா ஷிஃப்ட் பண்ணிடணும், வீடு இருந்துச்சுன்னா வேறு யாராச்சும் பேரில் மாற்றிடணும். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் அந்த 7 வருஷம் எப்படின்னா நம்ம ஒரு விரக்தி தன்மைக்கு கொண்டு போய் நம்ம வைராகியத்தை உண்டாக்கி அதுக்கப்புறம் வர இந்த 7 வருஷத்தை யார் வந்து தாண்டி வராங்களோ, இந்த கவுண்டமணி ஒரு படத்தில் சொன்ன மாதிரி 6 மணிக்கு நான் வீட்டுக்கு போயிட்டேன்னா நான் சக்ஸஸ்ங்கிற மாதிரி 7 வருஷம் விஷயத்தை நம்ம தாண்டி வந்துட்டோன்னா அந்த சுக்கிர திசை அவங்களுக்கு மிகப்பெரிய அமோகமான விஷயங்களாக இருக்கும். இப்போ கேது திசையாக இருந்தாங்க அப்படின்னா அந்த ஆன்மீகத்தில் வந்து அதிக ஈடுபாடு இருப்பாங்க. அதுக்கு நீங்கள் எடுத்துக்காட்டு 2-3 பேர் சொன்னீங்க. அவங்க தான் அதிக அளவில் இருப்பாங்க. இல்லை அப்படின்னா தீய பழக்கங்களுக்கு அடிமையாகிறவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அந்த 7 வருடம்குள்ளார தான் அவங்க அந்த மாதிரி இருப்பாங்களா? அந்த 7 வருடம் அந்த கேது திசை முடிஞ்சதற்கு பின்பும் அவர்கள் அதே இதில் தான் வந்து பயணிப்பாங்களா? நல்ல விஷயத்தில் போயிருந்தோம் அப்படின்னா இப்போ கேது நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஆன்மீகத்தோட வளர்ச்சியில் உச்சத்தில் இருப்பாங்க. இப்போ இதே வந்து இப்போ நம்ம சொன்ன தவறான பழக்க வழக்கங்களில் போகும்போது ஏன்னா சுக்கிரதசை வரும்போது அவங்க நல்லா இருக்கணும்னு அமைப்பு இருக்கும். அப்போ அந்த கடைசி வருஷம் பார்த்தா இதால் தான் நம்ம லைஃப்பை இழந்தோம், நம்ம பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு புத்தியை ஒரு ஞானத்தை ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நல்ல ஒரு அறிவை கொடுத்துட்டு போவாங்க, வைராகியத்தை கொடுத்துட்டு போவாங்க, நம்ம இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு போவாங்க. ஸோ கன்ஃபார்மாக போகும்போது வந்து நல்லது பண்ணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து இந்த இப்போ கேதுக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா சிதம்பரம் எடுத்துக்கோங்க. அது கேதுக்கும் சிதம்பரத்துக்கும் லிங்க் இருக்குது. சிதம்பரம் அப்படின்னா சிந்தனை அறிவு, அம்பரம் அப்படிங்கும்போது ஆகாயம், அறிவின் ஆகாயம் தான் சிதம்பரம்னு சொல்லுவாங்க. அந்த கோயில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா 23 அந்த கோபுரத்தோட அமைப்பு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு மனுஷனோட மூச்சு ஒரு நாளைக்கு வந்து 23,400 மூச்சுகள் இருக்கும். அது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஆணிகளாக அடிக்கப்பட்டிருக்கும். 9 துவாரங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன கலசங்களுங்க இருக்கும். அங்கே வந்து சிதம்பரம் ரகசியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெற்றிடம், மனிதனோட வாழ்க்கையே வந்து வெற்றிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம கேது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அங்கே போயிட்டோம் அப்படின்னா தியானத்தோடு தான் கனெக்ட் இருக்கும். உடல் மனம் ஆன்மா, அந்த கோபுரத்தோட அமைப்பை பார்த்திங்கன்னா உடல் மனம் ஆன்மா இந்த மாதிரி சிருஷ்டி எப்படி சொல்கிறது காத்தல் படைத்தல் அழித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த யோகத்து மூலிமா நம்ம போகும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஞானம் வரும். அப்போ கேது தசையை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிற தெளிவு உங்களுக்கே வந்துடும். அந்த டைமில் வந்து நம்ம யார் பேச்சு கேட்க மாட்டோம், நல்லதோ கெட்டதோ நம்ம தான் முடிவு எடுக்கணும்னு சொல்லும் பொழுது அந்த மனம் என்னும் உள் நடனத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது சிதம்பரம் நடராஜரோட நடன பயணம் அந்த டான்ஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம உள் நடனத்தை புரிஞ்சுக்கிட்டு மனசை வெற்றிடமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுக்கு எந்த திசையும் சரி எந்த விஷயமும் பாதிக்காமல் நம்மளுக்கு ஒரு சுய அறிவு இருக்கும். அந்த சுய அறிவோட வெற்றிடம் தான் வந்து சிதம்பரம். அதுக்காகவே படைக்கப்பட்டது சிதம்பரம் கோயில். கண்டிப்பாக நீங்கள் அதே மாதிரி சொல்லியிருந்தீங்க, இந்த கேது திசை நடந்தால் அரசனும் ஆண்டி ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் கேதுவை பற்றி நீங்கள் இவ்வளோ நேரம் பேசும்போது எல்லாமே கேது வந்து தீமைகள் தான் அதிக அளவு செய்யக்கூடிய ஒரு திசையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறத வச்சு நமக்கு தெரியுது. ஏன் இந்த கேது திசை ஒரு மனிதனுக்கு நல்ல விஷயத்தை வந்து பண்ணாதா?
பண்ணாது. அவங்க என்ன காரணம்? அது அவங்கள தன்னைத்தானே உணர்த்திக்கிறது. எந்த கிரகங்கள் வந்து நம்மளுக்கு கெட்டது பண்ணுது அப்படின்னு சொல்ல போனால் நம்மளை உணரணும். அதாவது அகம்பாவம், அகந்தை இந்த மாதிரி விஷயத்துலலாம் இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு. இந்த அகம்பாவங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒவ்வொரு விஷயத்துக்குமே பார்த்தீங்க, இப்போ சிவபெருமானே இருக்கிறாரு அப்படிங்கும்போது பிரம்மாவுக்கும் 5 தலை, சிவனுக்கும் 5 தலை இருக்கும்போது நாரதர் ஒரு சின்ன கேம் ப்ளே பண்ணுறாரு. போய் சிவபெருமான்கிட்ட சொல்கிறாரு, இது மாதிரி எனக்கும் 5 தலை தான், சிவனுக்கும் 5 தலை தான், நாங்கள் 2 பேரும் ஒன்று அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை திருவிளையாடல் ஆரம்பித்து நம்மளுக்குள்ளே இருக்கிற அகந்தையை நம்ம ஒழிக்கணும், நம்ம தான் ரைட்டுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாடமும் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கறது தான் வந்து ஒவ்வொரு கிரகங்கள். ஸோ அந்த கிரகங்களை நம்ம தப்பு சொல்லாமல் அதுக்கான விஷயத்துக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது, அந்த யோகத்தை நம்ம கற்றுக்கும் பொழுது நம்ம வந்து மனசு அமைதியாக இருக்கும். காலைல பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிப்போம். அந்த உலக பிரபஞ்சமே அமைதியாக இருக்கும் பொழுது அன்றைக்கான விஷயம் எது தப்பு. 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சவங்க தோற்று போனதாக சரித்திரம் இல்லை. ஆனால் அப்படியே தோற்று போனாலும் அதுலேருந்து அவங்களுக்கு எப்படி ரெக்கவரி ஆகணும்னு தெரியும். இந்த ஆன்மீகம் எதுக்கு அப்படின்னு சொன்னால், தோற்றவங்க அத்தனை பேருமே எந்திரிச்சதெல்லாம் கிடையாது. பட் ரெக்கவரி ஆனவங்க வந்தவங்களும் பாதி பேர் இருக்காங்க. அப்போ அது அவங்க இதை கடைப்பிடிச்சிருக்காங்க. அதனால தான் யோகம், அந்த சித்தம் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம கடைப்பிடிச்சிட்டு வரும்போது இந்த கேது திசையை நம்ம ஈஸியாக பண்ண முடியும். ஏன்னா கேது திசை வரும்போது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இஷ்யூஸ் அந்த டைமில் வந்து டயக்னோசிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஸ்கின் அலர்ஜிஸில் வரும், உடம்புக்கே தெரியாத கரும்புள்ளிகள் வரும், இந்த வெண்குஷ்டம் மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அப்போ அந்த டைம் வந்து நம்மளே சுய டாக்டர் எப்படி சொல்கிறது, நம்மளே ஒரு மருந்து எடுத்துக்கக்கூடாது. ஒரு நல்ல டெர்மட்டாலஜிஸ்ட்டை நம்ம கன்சல்ட் பண்ணணும். இந்த கேது அப்படிங்கிறது சில பேர்த்துக்கு கேன்சரை கூட உருவாக்கக்கூடிய, நிறைய கேன்சர் பேஷண்ட்டை போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேது தசையோ கேது புத்தியோ இல்லாட்டினா நம்ம எப்படி சொல்கிறது கோச்சார் ரீதியாக கேது வரும்போது கூட இறந்துருக்காங்க. அப்போ ஒரு கட்டி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம போய் டாக்டர்கிட்ட முறையாக இருக்கணும். இப்போ கேது 6ல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து வியாதி. 8ல் இருந்துச்சுன்னா க்ரானிக், அதாவது தீராத வியாதி. இது கேது ராகு சனி இருந்துச்சு அப்படின்னா அவங்க உடம்பே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா எப்படி சொல்கிறது, இந்த பாம்பு மாதிரிலாம் சில பேர்த்துக்குள்ள உடம்பெல்லாம் இருக்கும் தெரியுங்களா, ஸ்கின் இது. ஸோ அந்த டைம் இந்த கேது சில வந்து பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும், கெமிக்கல் க்ரீம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதை நிப்பாட்டணும். டியூஸ்டே சாட்டர்டேஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆயில் பாத்தை நம்ம எடுக்கணும். மெயினாக யாரோட சாபத்துக்கும் நம்ம உள்ளாகக்கூடாது. சித்தர்கள் வழியில் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்கணும். மொத்தத்தில் தான் உண்டு தான் வேலை உண்டுன்ட்டு செய்ய வைக்க வேண்டியது இந்த கேது அழகாக வேலை செய்யும். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் அந்த கேது திசை இதெல்லாம் பண்ணும் அப்படின்றது சொல்கிறீங்க. இதோடைய தாக்கம் அப்படின்றது அந்த 7 வருடம் மட்டும்தான் இருக்குமா, இல்லைனா அது முடிஞ்சதற்கு பின்பும் ஒரு மனிதருடைய அந்த ஜாதக பிரகாரம் வந்து அது வந்து தொடருமா? அந்த 7 வருஷம் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு அந்த 7 வருஷத்துல கடைசியில் வர புத்தினா அதாவது தசா புத்தி வருது பார்த்தீங்கன்னா, அந்த புத்தியிலே லாஸ்ட் 2 புத்தியிலே நீங்கள் லைட்டாக படிப்படியாக ரெக்கவர் ஆகிறதுக்கு வந்துடுவீங்க. பட் அது கொடுக்குற அந்த நம்ம நினைக்கிறோம் அந்த 5 வருஷம்ன்ட்டு, அந்த 5 வருஷம் அவங்க ஒருத்தவங்க உயிரோடு இருந்துட்டாங்கன்னா ரெக்கார்ட் பிரேக்கு தான். நிறைய பேர் சூசைட் பண்ணதும் கேது தசையில், இந்த கடன் ரொம்ப வாங்கிட்டாங்க, இவங்க இறந்துட்டாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது மேக்ஸிமம் கேது தசையில் தான் நடக்கும். கண்டிப்பாக. இப்போ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஜோதிடத்தில் வந்து மிகப்பெரிய கிரகம் ஒரு திசை அப்படின்னாலே சனி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சனியை மாதிரி கொடுக்குறவங்களும் இல்லை, சனியை மாதிரி கெடுக்கிறவங்களும் இல்லை அப்படின்றது நமக்கு எல்லாருமே நிறைய ஜோதிடர் நிறைய இதில் வந்து நம்ம சொல்லி நம்ம கேட்டிருப்போம். அவ்வளோ பெரிய ஒரு திசையாலேயே நமக்கு நன்மை கிடைக்கும் போது ஏன் கேது திசையால் நமக்கு நன்மை அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை? என்ன காரணம் ஜோதிட ரீதியா? அந்த ராகு கேது ஒரு தீய மனிதர் சொரபானம். இப்போ எப்படி சொல்கிறது, இப்போது நம்ம விரோதிக்கிட்ட போனால் நம்மளுக்கு கெட்டது தான் நடக்கும். அதோட தன்மையாக அவ்வளோது. அந்த கேதுவோட தன்மையை வந்து நம்ம பூர்வ புண்ணியத்தோடு இதுக்கும் கனெக்டாக இருக்கும். கேது வந்து எல்லாத்துக்கும் பாதிப்பு தரமான சில பேர்த்து ஆன்மீகத்தை கொண்டு போய் அது மூலிமா வளர்ச்சியை கொடுத்துரும். அந்த இதுவும் நம்ம அந்த பாவத்துக்கு உட்பட்ட கிரகங்கள் இருக்குது. இப்போ சர்பதோஷம்னு சொல்லுவாங்க. ராகு கேதுக்குள்ளே எல்லா பிளானட்ஸும் மாற்றிக்கணும்னு சொல்லுவாங்க. சில பேர்த்துக்கு ராகு நல்லா இருக்கும், கேது நல்லா இருக்காது. சில பேர்த்துக்கு கேது நல்லா இருக்கும், ராகு நல்லா இருக்காது. அப்போ நீங்கள் கேது நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்கல்ல, அந்த கேது எந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும்? எந்த மாதிரியான கேது நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு சிரமத்தை கொடுத்து ஆன்மீக சிந்தனைக்கு கொண்டு போய் அது மூலிமா ஒரு வளர்ச்சியாக இருக்கும். இதற்கு சொல்யூஷனே ஆன்மீகம். ஆன்மீகம் தான். இதுக்கு கேதுக்கு சொல்யூஷனாக உங்களுக்கு ஒன்றுமே கிடையவே கிடையாது. சில பேர் வந்து அந்த ஆன்மீகத்திலேயே வந்து இந்த சித்த மருத்துவம்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, டாக்டர்ஸு. அப்புறம் இதிலே வந்து கெமிக்கல் விஷயத்தை யூஸ் பண்ணுறாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தோட ஏதாச்சும் ஒரு கண்டிப்பாக அவங்களுக்கு ரிலேட்டடு கண்டிப்பாக வந்துடும். கண்டிப்பாக. இதுலேருந்து விடுபடணும் அப்படின்னா, இல்லைன்னா பரிகாரம் அப்படின்னா, பொதுவான பரிகாரம்னா நம்ம என்ன சொல்லலாமா? இப்போ சில விஷயங்களில் பற்றி இப்போது எனக்கு ஒரு அசாமில் ஒரு கிளைண்ட் எனக்கு 1 இயருக்கு முன்னாடி வந்திருந்தாங்க. கேது அவங்களுக்கு ரொம்ப வீக் தான். அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் எப்படி சொல்கிறது, எப்படி வரும்னு தெரியாது. அவங்க அம்மாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லிஃப்ட்டில் உள்ளே என்ட்ரு ஆகும்போது கை இப்படி நிப்பாட்டிருக்காங்க. அந்த சென்சார் ஒர்க் இந்த கட்டை தான் கோயம்புத்தூரில் கங்கா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. அப்படி தான் எனக்கு அந்த கிளைண்ட் இது பழக்கம்.
அப்போ இவருக்கு வந்து கேது வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நான் சொன்னேன், நாங்கள் ட்ரை பண்ணுறோம், எங்களோட மெத்தடில் நாங்கள் ட்ரை பண்ணுறோன்னு சொல்லிட்டு, இப்போ நான் இருக்கேன், நீங்கள் வந்து உங்களுக்கு நான் நிறைய கெடுதல் பண்ணிகிட்டே இருக்கேன், நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க, நான் கேட்கல, அப்புறம் நீங்கள் அடுத்து என்னை பற்றி யார்கிட்ட போய் சொல்லுவீங்க, நீங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்ல. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, அவரோட அம்மா அப்பா கிட்ட, அதாவது விப்ரசித்தி சிம்மிகா, அப்போ அவங்களோட வழிபாடு நாங்கள் எடுத்து 48 நாள் ஒரு மண்டலத்துக்கு வச்சு அவங்களுக்கு முறையான ப்ரேயர்ஸ்லாம் வச்சு அந்த கண்டத்துலேருந்து நாங்கள் எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய கேஸில் அவங்க மாட்டி போகிற மாதிரி இருந்தது. பட் அவர் தப்பு செய்யலை, அவங்க என்ன செய்யலை அப்படிங்கிற விஷயத்த நம்ம அவங்களுக்கு உணர்த்தி அவர் சூசைடே பண்ணிக்கலான்றங்கிற விஷயத்துலேருந்து நம்ம வெளியே கொண்டு வந்தோம். ஸோ இது வந்து ஒரு மாற்று, இது வந்து ஃபார்முலா தான், ஜோதிடங்கிறது ஒரு ஃபார்முலா. ஒன்று அந்த கிரகங்கிட்ட நம்ம சொல்கிறேன், ஏன்னா எப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருந்தாலும் அம்மா அப்பா பேச்சு கேட்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கு ஒரு ஆப்போசிட் ஃபார்முலா நம்ம போட்டு பார்க்கலாம். எல்லா ஃபார்முலாவும் எல்லோரும் ஒரே மாதிரிலாம் போட முடியாது. அப்போ அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அந்த கிரியா யோகத்து மூலிமா எங்கள் டீம் மூலிமா அந்த கேதுல ரொம்ப பாதிக்கப்பட்ட இருந்தவங்களை நாங்கள் எப்படி நடுரோட்டில் நிற்கிறவர் தள்ளி கொஞ்சம் ரோட்டு ஓரமாக நிப்பாட்டிட்டு போன மாதிரி, கைப்பிடிச்சிட ரோட்டோரமாக நின்றுக்கோங்க, இதுக்கப்புறம் நீ எப்படியோ ரோடு தாண்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி மெத்தட் ஃபாலோஸ்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராகு கேது அப்படின்னாலே ஒரே திசை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு ஜோதிடர்கிட்ட போய் நம்ம அந்த ஜாதகத்தை காமிச்சு கேட்குறோம்னா ராகு கேது திசை நடக்கு, அதனால் நீங்கள் வந்து இழிச்சொற்கள்லாம் வந்து கண்டிப்பாக பெறுவீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அது ராகுவாலையா இல்லை கேதுவாலையா, இல்லை இந்த 2 திசையும் ஒன்று போல் நடந்தால் அந்த மாதிரியான இழிவான சொற்களை வந்து அந்த ஜோதிடர் வந்து பெறுவாங்களா, சாரி அந்த ஜாதகக்காரர் வந்து பெறுவார்களா? இது ஒன்று போல் நடக்கிறக்கு வாய்ப்பு. ராகு தசை அப்படிங்கும் போது 18 வருஷம், அது வந்து ராகு போல் கொடுப்பாறையிலே கெடுப்பாறையிலே ஃபஸ்ட்டு கொடுத்துரும், போகும்போது வந்து நம்ம வாஷ் அவுட் போயிடும். கேது தசை என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நல்லா எவ்வளோ பேச்சு எப்படி சொல்ல, நம்ம போகும்போது நம்ம சொந்த வீட்டில் இருக்கிறவங்களே நம்மளுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. எவ்வளோக்கு நம்ம ஒரு அனாதியாக நிற்போமோ, தலையில்லாத கிரகம் அது என்ன பண்ணும், இந்த உலகமாகி இப்போது நம்ம இருட்டுக்கடை அல்வா ஓனர் வச்சுக்கோங்களேன், அவர் வந்து ஒரு கொரோனா டைமில் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அவருக்கு தான் வீட்டு குடும்பத்தாளர்களே வந்து சாப்பாடு கொடுத்தா நம்மளுக்கு கொரோனா வந்துடும்னு சொல்லும் போது அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். இந்த குடும்பத்துக்காக நம்ம ஓடி ஓடி உழைச்சோம், கடைசியில் இந்த உலகம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவர் இறந்து போனார். ஸோ அது எப்படியும் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த உலகம் ஒன்றுமே கிடையாது, நம்மளால தான் இந்த குடும்பம் இயங்குது, நம்ம இல்லாட்டினா நம்ம பிள்ளைங்க என்ன ஆவாங்கன்ட்டு இல்லை, அது இந்த பூமிக்கு பிறந்துடுச்சு, நம்ம யார் இல்லை இருந்தாலும் இல்லாட்டினாலும் கடவுள் அவங்களுக்கு ஊற்றி மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவாங்கிற மாதிரி இயங்கும். அதனால் நம்ம வந்து ஒரு பாதுகாவலர், நம்ம கூட இருக்கும்பொழுது நம்ம ஒரு நல்ல சூழலை, நல்ல படிப்பை, நல்ல ஒரு ஆரோக்கியத்தை, நல்லது கெட்டதை எடுத்து சொல்கிறதுக்காக தான் தாய் தந்தை அந்த மாதிரி விஷயம் இருக்கே தவிர, யார் இல்லாட்டினாலும் இந்த உலகம் இயங்கும், அவங்களுக்கான விஷயத்த இருக்கும் அப்படிங்கிறத இப்போ புரிய வச்சிரும். பற்றற்ற மனநிலை, மனசை பார்த்திங்கன்னா வெறுமையாக இருக்கும், யார் என்ன கண்ணுக்கு முன்னாடியே ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கும், ஆனால் பார்த்திங்கன்னா அப்படியே அசால்ட்டாக இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க, எந்த விஷயத்துக்கும் ஓவராக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு அமைதித்தன்மை இருந்தும் ஒரு புரிதல் வரும், இவங்க இப்படி பண்ணாங்களா சரி பண்ணிக்கும். இப்போ ராமராம மகரிஷி இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 4 திருடர்கள் வந்து அவர் வந்து ஒரு வாட்டி தியானத்தில் இருக்கும்போது வீட்டில் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு தேடுறக்காக வந்தாங்களாம். அப்போ அவரை வந்து அடிச்சிட்டாங்களாமா. அப்போ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த போலீஸ்காரவங்கள அவர் கூட்டிகிட்டு வந்து ரமண மகரிஷிக்கிட்ட காமிச்சு, இந்தாங்க நீங்கள் அடிச்சுக்கோங்க, அப்படி திருப்பி இல்லாட்டி என்ன தண்டனை கொடுக்கலாங்க. அதுக்கு அவர் சொன்னாராம், போன ஜென்மத்தில் நான் என்ன பாவம் பண்ணேன்னே தெரியல, அவங்க வந்து இப்போ நீ அடிச்சுட்டு போயிட்டாங்க, இது இப்படியே விட்டா கூட இப்படியே போயிடும், ஆனால் மறுபடியும் நான் இவங்களை நான் துன்புறுத்தி மறுபடியும் நான் பாவத்துக்கு ஆளாகலை அப்படிங்கிற ஒரு புரிதல் வருது பார்த்திங்களா. அடித்தாலும் நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு காரணத்தோடு இருக்கும், நம்மளோட கர்மா. இப்போது மனிதர்கள் மட்டும்தான் நல்லது பண்ணுவாங்க, மனிதர்களும் கெட்டதும் பண்ணுவாங்க. நல்ல டைமில் நல்ல மனிதர்கள் வருவாங்க, கெட்டது டைம் எப்படி பார்த்தாலும் மனிதர்களை வச்சு தான் நம்மளுக்கு ஒரு புரிதல் இருக்கும். ஸோ அந்த கேது தசை வரும்போது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நம்மளை சுற்றி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒருத்தவங்க கொண்டு வருவாங்க, ஒரு ஜென்ஸ் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி இன்வெஸ்ட் இதில் பண்ணுங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி டைமில் நம்ம நம்பக்கூடாது. இல்லை அந்த கேது தசையில் நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ தம் பேர்லேயோ எதுவுமே வச்சுக்கவே கூடாது, ப்ரீ பிளான்ட் இருக்கவே கூடாது. நம்ம இப்போ எதெல்லாம் பிளான் போடுறோமோ அதெல்லாம் உட்காந்து கட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கோ பை ஃப்ளோன்னு சொல்லுவாங்க, அது தெரியுங்களா. கேது தசையில் நம்ம கோ பை ஃப்ளோ போய்கிட்டால் மட்டும்தான் நமக்கு நல்லது. இப்போ இதை கேது சந்திரனோடு சேர்ந்து இருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா சில பெண்களுக்கு இது ஒரு தோஷம் கூட சொல்லுவாங்க. இப்போ லக்னத்தில் வந்து கேது இருந்துச்சுன்னா அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீழ்பெரும்பலம் சொல்லுவாங்க தெரியுங்களா. கேது கோயில் அங்கே தான் இருக்குது, புதன் கோயிலுக்கு முன்னாடி தான் திருவங்காடுக்கு போகிற வழியில் கீழ்பெரும்பலம் அங்கே இருக்குது. அங்கே போய் தான் தாலியை கட்டின தாலி, கணவரால் கட்டின தாலியை வந்து உண்டியில் போட்டு மறுதாலி கட்டிக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த உயிர்கண்டத்துலேருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளாம் இந்தியாவில் இருக்கோம், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம், இங்கே இருக்கிற போகிற கோயிலுக்கே நம்ம பஸ்ஸை பிடிச்சி போனோமா, வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, எப்படிப்பா தங்குறது. நான் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி அந்த கோயிலுக்கு போயிருக்கும் போது ஃபாரின்லேருந்து ஏதோ ஒரு நாடு பேர் சொன்னாங்க, அது கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அங்கே இருந்து கிட்டத்தட்ட 3 டேஸே ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி, ஏன்னா கேதுவோட கிரக வச்சு நேராக அங்கே தான் படுதுங்கிற ஆராய்ச்சி அவங்க தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் அவங்க
வந்து அந்த கேதுவை நம்ம ஊரோட வரலாறு அவங்க தெரிஞ்சு அந்த விஷயத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணும்பொழுது கேது தசை நடக்கும்போது நீங்கள் அங்கேயும் போகலாம், கீழ்பெரும்பலம் போகலாம். இப்போ இதே வந்து இப்போது கேது தசை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது கரெக்டான குருமார்கள் கிடைப்பாங்க. இப்போ ஒரு ஆன்மீக லைனில் போகணும் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்க அப்படின்னா எங்கேருந்து அவங்க எப்படி வருவாங்கன்னு தெரியாது. கரெக்டான டைமில் கரெக்டான குருமார்கள் பார்வை கண்ணில் படும்பொழுது அவங்க ஆன்மீக லைனில் போய் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவாங்க. எனக்கு அந்த தசை நடக்கும்போது தான் நானும் இந்த மகா அவதார் பாபாஜி லைனில் வந்து எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே இருக்கும்போது இவ்வளோ பெரிய ஒரு செயின் ஆஃப் பிஸ்னஸில் இருந்துட்டு ஏன் இப்படி வந்த அப்படின்னு சொல்லும் போது செக் பண்ணி பார்க்கும்பொழுது நம்மளுக்கும் அந்த கேது தசையோட கனெக்டிவ் இருக்கும்போது தான் எனக்கு கேது புத்தியில் வந்தது. கேது புத்தியிலே அது கனெக்ட் ஆகி வரும்பொழுது இந்த துறைக்கு நம்ம வந்தோம். கண்டிப்பாக. இப்போ கேது அப்படின்றது எந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும், அதாவது தீமைகளை தான் அதிக அளவில் இந்த கேது திசையில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுலேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு ஒரே வழி ஆன்மீகம் அப்படின்றது. ஆன்மீகம் மட்டும்தான். கண்டிப்பாக ஆன்மீகம் பண்ணலாம், அன்னதானம் பண்ணலாம், நிறைய பேத்துக்கு சேவை மனப்பயமாக இப்போ நிறைய இடத்துல வந்து ட்ரஸ்ட் நடத்தி சில பேத்துக்குள்ள போய் நிறைய ஹெல்ப்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் கேதுவோட கனெக்டடில் தான் இருப்பாங்க. ஸோ எப்படி நீங்கள் போய் வந்து சுற்றி வந்தீங்கனாலும் கேதுங்கிறது ஆன்மீகத்தையும் சித்தர்கள் விஷயத்தில் இருக்கிறது தான். கேதுவோட கனெக்டாக இருக்கிறவங்களும் மிகப்பெரிய சித்தர்கள் ஆனவங்களே கேது தான். இப்போ ஆன்மீக லைனில் இருக்கிறவங்களும் கேது தான். அந்த மாதிரி உங்ககிட்ட நீங்கள் போய் ஜோதிடம் பார்த்தா கூட சில பேர்த்துக்கிட்ட போய் ஜோசியம் பார்த்துட்டு வந்தாலே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்கன்னா அவங்களும் இருக்காங்க. போய் கேளுங்க, நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது உங்கள் லக்னத்தில் குரு கேது கனெக்ஷன் இருக்கா, கேது இருக்கான்னு கேளுங்க. அந்த மாதிரி ஆளுங்கள் ஆமாம் அவங்களும் கேட்கலாம், அவங்களும் மனிதர்கள் அதில் கொஸ்டின் கேட்கலாம். அப்படி நானும் அப்படிலாம் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் யாராச்சும் போய் பார்க்கும்போது லக்னத்தில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள பார்க்கும்பொழுது தான். ஏன்னா ஆராய்ச்சிங்கிறது மனுஷனுக்கு முக்கியம். அதுக்கு தான் 6 அறிவுங்கிறது இருக்குது. விலங்குகளுக்கு மட்டும்தான் அந்த கம்மியாக இருக்கிறனால அவங்க ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க. ஆனால் மனிதர்கள் ஆராய்ச்சி பண்ணுவாங்க, சந்தேகத்தோடு பண்ணக்கூடாது. ஒன்று இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லாட்டி இல்லைன்னு சொல்லுங்கள். இது ரெண்டுக்கும் நடுவில் இருந்துட்டு மற்றவங்களையும் நம்ம ஹர்ட் பண்ணவும் கூடாது. கரெக்டான விஷயத்த கரெக்டாக புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு புரிஞ்சது எல்லாத்துக்கும் புரியணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக அந்த ஆறாவது அறிவு பகுத்தறிவுன்ட்டு ஆன்மீக அறிவுன்ட்டு இருக்குது, விஞ்ஞான அறிவுன்ட்டு இருக்குது. ஏதோ ஒரு அறிவில் நல்லபடியாக இருந்து நல்லபடியாக வாழணுங்கிறத நம்ம நோக்கம். கண்டிப்பாக மேம். அந்த கேதுனா என்ன, அந்த பகுத்தறிவுனா என்ன அப்படின்னு ரொம்பவே அழகாக வந்து கேதுவை பற்றியும் அந்த பகுத்தறிவை பற்றியும் ரொம்ப அழகாக சொன்னது. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமகம். எல்லா உயிரும் என்புற்ற வரதான்.